எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? என்ன கேக்குறாரு? எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? ஏன் இங்க வர எல்லாருக்குமே ஸ்டார்டிங் டபுளா இருக்கு எனக்கு தெரியல. என் வீடா இருந்தா டக்கு டக்குன்னு எடுத்து வச்சிருவேன். ஓ அப்படிங்களா? எடுத்து வந்திருக்கணும். எனக்கு அதுக்காக தான் நான் அசிஸ்டண்டா இந்த 6 அடிக்கு வளர்ந்து வச்சிருக்கேன். சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு சட்டி கொடுங்க. சட்டி வேணுமா? சட்டி வேணுமா? சட்டி. ஓகே. மண் சட்டி உங்களுக்கு ஓகேவா? ஃபர்ஸ்ட் பத்த வச்சிக்கணும். பத்த வச்சிட்டு ஆமாமா அதுதான் பண்ணணும். பத்த தானே வைக்கணும். ஆமா. ஷூரா? ஷூர். இல்ல எண்ணெய் போட்டு பத்த வைக்கணுமா இல்ல பத்த வச்சிட்டு எண்ணெய் போடணுமா? பத்த வச்சிட்டு எண்ணெய் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் டீப் பிரெத்ஸ்லாம் வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். மென்டலி ப்ரிப்பேர் ஆயிக்கலாம். நம்ம 2 பேரும் வந்துட்டு ஆமாமா அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. எதுக்கு அதெல்லாம்? ஃபர்ஸ்ட் நான் 1 2 3 சொல்லுவேன். அப்ப நீங்க நோஸ் வழியா பிரீத் இன் பண்ணணும். அப்புறம் 3 2 1 சொல்லுவேன். அப்ப மவுத் வழியா பிரீத் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ரெடி? சோ பிரீத் இன் பண்ணுங்க. இது என்னது? இது எக்சர்சைஸ். அவுட் பண்ணுமா இன் பண்ணுமா? பாத்தீங்களா? பள்ளிப்பாளையம் சிக்கிறதுக்காக பார்டரை தாண்டி சைனா பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நல்லா பண்ணி கொடுத்துருங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நானே பார்த்து வச்சு கொடுத்துறேன் உங்களுக்கு. நம்ம என்ன யூஸ் பண்றோம் தெரியுமா? சன்ஃப்ளவர் ஆயிலா? சூரியகாந்தி எண்ணெய். சூப்பர் 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 கொஞ்சம் ஊத்தலாம். அவருக்கு தெரியும். பெரிய மனுஷன். எண்ணெய் அப்படி இருந்தா மட்டும்தான் டேஸ்டியா இருக்கும். அடுத்து என்ன பண்ண போறோம்? இதுல கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை சார், இதுதான் கருவேப்பிலை. ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கீங்க. என்ன சார் தெரிக்குது சார்? இல்ல அதுல உடனே வெங்காயத்தை போட்டோம்னா அரைக்கிறோம். என்ன வெங்காயம் இது? சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை முழுசாவும் போட்டுக்கலாம். இல்ல பாதி நறுக்கியும் போட்டுக்கலாம். நறுக்கியும் போட்டுக்கலாம். நிறைய வெங்காயம் போடலாமே. எத்தனை கிலோ சிக்கன் வச்சு பண்றோம் நம்ம இன்னைக்கு? 1/2 கிலோ சிக்கன். அப்ப நல்லா போடலாம். நம்ம பள்ளிப்பாளையம் தானே. இது ரொம்ப போட்டோம்னு வச்சுங்களேன், இனிக்க ஆரம்பிச்சிடும். இனிக்க ஆரம்பிச்சிருமா? வெயிட் பண்ணுங்க. இல்ல அப்ப போடலாம். இல்ல இவர் சமைக்கல ஸ்பீடா பார்த்தா இது 5 நிமிஷத்துல ஷோ முடிஞ்சிரும் போலயே. இல்ல இது 3 ஒரே டைம்ல போட வேண்டிய ஐட்டங்கள். அப்படியா சார்? ஆர் யூ வெரி ஷூர்? ஷூர். சரி கண்டிப்பா போடுங்க. இது லேட்டா போடுனா அது ஒவ்வொரு ஒரு மாதிரி இதாயிடும். அதனால இத இப்போதைக்கு போட்டுருவோம். ஒரு 10 மிளகா, ஒரு 10 மிளகா இருந்தா போதும். 10 மிளகா இருந்தா போதும். அதை வந்து சும்மா 2ஆ கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போடணும். யாரை ஏமாத்துறதுக்கு சார் நம்ம இந்த டிஷ் பண்ணிட்டு இருக்கோம்? நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ஏமாத்துறனா இல்ல இப்போ நம்ம இது வதங்க வேண்டாமா? வதங்கி போதும் சார். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இந்த வெங்காயம் பொன்னிறமாக மாற வேண்டும். பொன்னிறமா மாறிடுச்சு. பிங்க் ஆயிடுச்சு பாருங்க. பிங்க் ஆயிடுச்சு பாருங்களா? ஆமா. ஆண்டவெல்லாம் வேண்டாம், எனக்கு ஆட்டோ இருந்தா போதும், கூட்டுவாங்க, நான் அப்படியே ஓடி வீட்டுக்கு போயிடுறேன். சார் எனக்கு தெரிஞ்சு இந்த வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் எந்நேரமாக வதங்க வேண்டும். பாருங்க வதங்கவில்லை, பிங்காக தான் இருக்கிறது. அவ்வளவுதான் இருக்கணும். அதுக்கு மேல போனது கரிச்சிரும். உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல? நீங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் இருக்க மாட்டேன். அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இருப்பீங்க. இப்போ என்ன சார் பண்ண போறோம்? நம்ம இதை போட போறோமா? இப்போ இந்த மெயின் ஐட்டம் சிக்கன் போட போறோம். எத்தனை கிலோ சிக்கன் இது? சிக்கன் வந்து 1/2 கிலோ. 1/2 கிலோ சிக்கன். சிக்கன் வந்து என்ன எப்பயுமே ஒரு அதுல கொஞ்சம் மஞ்சள், உப்பு, கொஞ்சம் தயிர் இதெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணோம்னா அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்காது. க்ளீனிங் ப்ராசஸ்க்காக. ஓகே, நீட்டா இருக்கும். இப்போ நாங்க க்ளீன் பண்ணி வச்சதா உங்களுக்கு அது கொஞ்சம் வெள்ளை கலர்ல தெரியுது, வேற எதுவும் கிடையாது. நான் வேணா என்னோட கையை வச்சு உங்களுக்கு கிண்டி கொடுக்குறேன். நான் சும்மா தான் இருக்கேன், வேலை எதுவும் இல்லை எனக்கு. இல்ல கிண்டிட்டே இருக்க வேண்டியது இல்ல, அவ்வளவு போதும், உங்களுக்கு வேலை இல்லை. இப்போ இதுல நாம கொஞ்சம் மஞ்சள் தூள். ஓ, டார்லிங்ஸ் மஞ்சள் தூளை வந்துட்டு மஞ்சள் தூள் வாத்தியார் இப்ப போட போறாரு. அதுக்கப்புறம் அந்த சிக்கன் மசாலா பொடி. சொல்லுங்க, இந்த பள்ளிப்பாளையம் உப்பு போடணும். ஓ ஆமா ஆமா, எனக்கு இருக்கிற கோவத்துக்கும் ரோஷத்துக்கும் உப்பு கண்டிப்பா தேவை. இப்பயாச்சும் உங்களுக்கு தோணுச்சே. இது வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். நீங்க இப்போதைக்கு நீங்க சொன்ன வரைக்கும் நான் அதை கால்குலேட் பண்ணி பார்த்தேன். எண்ணெய் வரும்போது தண்ணி ஊற்றணும், தண்ணி வரும்போது எண்ணெய் ஊற்றணும், அதானே? மாற்றி மாற்றி பண்ணணும். அது வேக வைக்கணும், மொத்தத்தில் வேக வைக்கணும். சார் நீங்கள் கடைசியாக எப்போ சமைச்சிங்க சார்? இருக்கு, நான் கன்ஃபியூஸ் ஆயிடுறேன். எல்லாம் கரெக்டாக போட்டு நான் பார்த்துக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, அவர் ஏதோ தேடிட்டு இருக்காரு, ஏதாச்சும் போட்டேன் ஏதாச்சும் மாறுமா அப்படின்னுட்டு. இல்லை இல்லை, அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சது. எனக்கு வந்துட்டு இதுல இருந்து கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிருச்சு. இப்போ ரசம் வச்சு நல்லா வருதான்னு பார்க்கலாமா? நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சொல்லுங்க. என்ன சொல்றதுக்கு இருந்தா நான் சொல்றேன். நம்ம கண்டிப்பா ட்ரை பண்ணலாம், கண்டிப்பா பேசலாம். இப்போ நம்ம ரசத்தை ட்ரை பண்ணலாம். ரசம் எனக்கு என்ன, ஐயோ அது கிச்சனோட வாசம். ஸ்மெல் பிடிச்சு பாருங்க.
நல்லா இருக்கு சார். இப்போ சொல்லுங்க என்ன சார்? இல்ல எதுவா இருந்தாலும் அங்க 5000 rupees ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டைனிங் டேபிள் போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அங்க உட்காந்து டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் சொல்லுவேன்.